என் பெயர் செவ்வந்தி. என் கணவர் பெயர் கதிரவன். எங்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றும் அவர் என்னை பார்க்கும் பார்வையில் முதல் நாள் காதலின் தீவிரம் குறையவில்லை. நாங்கள் பணக்காரர்கள் இல்லை, ஆனால் எங்கள் அன்புக்கு பஞ்சமே இல்லை. கதிரவன் கூலி வேலைக்கு போவார். வரும் பணத்தில்தான் எங்கள் உலகமே சுழலும். எங்கள் வறுமை ஒருபுறம் இருந்தாலும் ஒரு மனைவிக்கு ஒரு கணவனிடம் கிடைக்க வேண்டிய அத்தனை மரியாதையும் அன்பும் எனக்கு கிடைத்தது. கதிரவன் என் உலகம். எல்லாமே நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. கடந்த ஒரு வருடமாகத்தான் என் உடலில் அசைவுகள் சற்று தளர்ந்தன. அடிக்கடி சோர்வு, வாந்தி, மயக்கம். மருத்துவமனைக்கு போனோம். மருத்துவர் சொன்னது என் செவிகளில் இடிபோல விழுந்தது. சிறுநீரக பாதிப்பு. விரைவில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவர் அதற்கு மேல் சொல்லவில்லை. என் உலகம் இருண்டு போனது. எங்கள் வறுமையான வாழ்க்கைக்குள் இவ்வளவு பெரிய நோய்க்கு எங்கிருந்து பணம் வரும்? நான் உடைந்து போய் அமர்ந்தபோது கதிரவன் என் கைகளை பிடித்தான். செவ்வந்தி, பயப்படாதே, நான் இருக்கிறேன். நீ என் மனைவி. உன்னை நான் சாக விட மாட்டேன் என்று அவன் சொன்னபோது அவனது கண்களில் ஒரு உறுதியை கண்டேன். அன்று முதல் கதிரவன் தன்னை வருத்தி கொண்டான். இரவும் பகலும் வேலை செய்தான். கூடுதல் வேலை, ஓய்வில்லா உழைப்பு. அவன் ஒவ்வொரு நாள் மாலையும் வேர்வையுடன் வீடு திரும்பும்போது நான் அவன் முகத்தை பார்க்கவே பயந்தேன். உங்க உடம்பு கெட்டுப்போகும் கதிரவா, நிதானமாக வேலை செய்யுங்கள் என்றால் உன்னை இழக்கிறதுக்கு முன்னாடி என் உடம்பு கெட்டுப்போனா பரவாயில்லை செவந்தி என்பான். அவன் அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? அவன் தினமும் ஒரு சிறு தொகையை கொண்டு வந்து வீட்டுக்குள் ஒரு ரகசிய இடத்தில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போடுவான். இதுதான் உன் உயிர் செவ்வந்தி, நான் தினமும் இதை வளர்த்திட்டே இருக்கேன் என்பான். ஒரு வருட போராட்டத்துக்கு பின் அதில் 5 லட்சம் ரூபாய் சேர்ந்திருந்தது. என் உயிரை மீட்டெடுக்கும் கடவுளாக அந்த பணம் இருந்தது. அறுவை சிகிச்சைக்கான நாளையும் மருத்துவர் உறுதி செய்தார். நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அறுவை சிகிச்சைக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருந்தன. அன்று மதியம் நான் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தேன். திடீரென்று எங்கள் ஏரியா ஆட்டோ டிரைவர் மாமா வாசலில் வந்து அழுதார். அவர் மிகவும் நல்லவர். எவ்வளவோ பேருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் அன்று அவர் அழுதது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன மாமா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அதுவாம்மா செவந்தி, என் மகள், அவளுக்கு மனநோய் ரொம்ப அதிகமாயிடுச்சுமா. அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவள் ரொம்ப நல்லா படிப்பா, ஆனால் அவளை பார்த்துக்கணும்னா பெரிய செலவாகும். என்னால் முடியல செவந்தி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். நான் அவளை கைவிட்டுடுவேன்னு பயமா இருக்கு என்று தேம்பி அழுதார். நான் அவரை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் திகைத்தேன். அவர் மகளை நான் பார்த்திருக்கிறேன். மிகவும் இனிமையான குழந்தை. அந்த குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் கிடப்பதை பார்க்க என் மனது தாங்கவில்லை. ஆட்டோ டிரைவர் மாமா போன பின் என் மனது பாரமாக இருந்தது. அன்று இரவும் தூக்கம் வரவில்லை. கதிரவன் பக்கத்தில் படுத்திருந்தேன். அப்போது கதிரவன் முன்பு எனக்கு சொன்ன ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வந்தது. அது ஒரு அரசன் கதை. அரசன் தன் நோயை குணப்படுத்த பல கோடி செலவு செய்தும் பலனில்லை. ஒரு முனிவர் வந்து, ராஜா, உன் செலவுக்கான பணத்தை உன் நாட்டில் மிகவும் வறுமையில் இருக்கும் 10 ஏழைகளின் நோயை தீர்க்க கொடு. அதுவே உனக்கான மருந்து என்றார். அரசன் அப்படியே செய்தான். அதிசயம் போல அவனது நோய் குணமாகி விட்டது. அந்த கதை எனக்கு சிரிப்பை வரவழைக்கும். இந்த காலத்திலும் இப்படியெல்லாம் நடக்குமா என்று நான் கேட்டிருக்கிறேன். அதற்கு கதிரவன், செவ்வந்தி, நம்பிக்கை, தன்னலமற்ற அன்பு, இதெல்லாம் பணம் கொடுக்க முடியாத மருந்து என்றான். மறுநாள் காலை நான் அந்த ரகசிய பணப்பெட்டி அருகில் சென்றேன். என் மனதில் பெரும் போராட்டம் நடந்தது. ஒரு புறம் என் உயிர், இந்த 5 லட்சம் ரூபாய் இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன். கதிரவன் என் கணவன், என்னை இழந்து விடுவான். இன்னொரு புறம் ஆட்டோ டிரைவர் மாமாவின் மகள், அவள் இப்போது அந்த பணத்திற்காக காத்திருக்கிறாள். ஒரு நிமிடம் கண்மூடி யோசித்தேன். நான் வாழ ஆசைப்படுகிறேன், ஆனால் நான் நல்லவளாக வாழ வேண்டும். மற்றவர் துயரத்தை கண்டும் கண்டும் சாகும் வாழ்வு எனக்கு தேவையில்லை. என் நோய்க்காக நான் சாவது ஒரு முடிவு, ஆனால் ஒரு நல்ல காரியத்திற்காக நான் என் உயிரை கொடுத்தால் அது ஒரு தியாகம். அந்த முடிவை என் மனம் எடுத்தது. நான் அந்த பணத்தை எடுத்தேன். அதில் ஒரு அச்சம் இருந்தது. இது கதிரவனுக்கு தெரிந்தால் என்ன ஆவேன்? ஆனால் அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியாது. என்றாலும் அவன் இதயம் என் செயலை பாராட்டும் என்று நம்பினேன். அந்த பணத்தை ஆட்டோ டிரைவர் மாமாவிடம் கொண்டு போய் கொடுத்தேன். இது உங்கள் மகள் மருந்துக்காக மாமா. கதிரவனுக்கு தெரியாது. அவர் கேட்டால் தெரியாது என்று சொல்லிவிடுங்கள் என்றேன். அவர் கண்களில் வந்த நீர் 1000 நன்றிகளுக்கு சமம். அது ஒரு கொடுமையான நாள். அறுவை சிகிச்சைக்கான நாள் நெருங்கியது. கதிரவன் பணத்தை எடுக்கச் சென்றான். அவன் கத்திய சத்தம் கேட்டு நான் ஓடினேன். செவ்வந்தி, பணம் காணும். 5 லட்சம். அவன் கண்களில் இருந்த அதிர்ச்சி ஒரு கணவனுடையது அல்ல. தன் மனைவியின் உயிரை கையில் ஏந்தி வைத்திருந்தவன் அதை நழுவிவிட்ட போது ஏற்பட்ட வேதனை. நான் அவனிடம் உண்மை சொல்ல பயந்தேன். அவன் கோபத்தால் என்னை வெறுத்துவிட்டால் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதே செவ்வந்தி என்று அவன் கதறினான். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் எவ்வளவோ முயன்றோம். எனக்கு தெரியாது என்று பொய் சொல்ல முடியவில்லை. நான் தரையில் உட்கார்ந்து தேம்பினேன்.
அவனை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. வேறு வழியில்லாமல் கதிரவன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தான். ஆய்வாளர் பெருமாள் விசாரணைக்கு வந்தார். அவர் வீட்டை பார்த்த விதம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. வெளியால் யாரும் திருடின மாதிரி தெரியலே கதிரவா. திருடினது இந்த வீட்டுக்குள்ளேதான் என்று அவர் சொன்னபோது நான் நடுங்கினேன். கதிரவன் ஆவேசமாக, ஐயா, என் மனைவி மேல் சந்தேகப்படுகிறீர்களா? அவ எதுக்கு ஐயா எடுக்கணும்? அந்த பணம் அவளோட உசுறு என்று கத்தினான். ஆனால் கதிரவன் கூக்குரலுக்கு எதிராக என் மனதில் இருந்த குற்ற உணர்ச்சி என்னை சுட்டெரித்தது. பெருமாள் என்னை தனியாக அழைத்துச் சென்று விசாரித்தார். அவர் என்னை அழுத்தி கேட்டபோது நான் உடைந்து போனேன். நான் வாய்விட்டுச் சொன்னது என் கணவர் காதில் விழுந்தது. நான் தான் எடுத்தேன் சார். கதிரவன் என் அருகில் வந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. ஏன் சிவந்தி, நீ என்னை ஏமாற்றிட்டாயா? உனக்கு என் உழைப்பு மேல நம்பிக்கை இல்லையா? நீ துரோகம் செஞ்சுட்ட. அவன் என்னை துரோகியாக பார்த்தபோது அது என் நோயை விட அதிக வலியை தந்தது. நான் அழுகைக்கு நடுவே உண்மையை சொன்னேன். ஆமாங்க, நான் தான் எடுத்தேன். ஆனால் நான் எனக்காக எடுக்கல. ஆட்டோ டிரைவர் மாமா மகள் அவ உயிரோட இருக்கணும்னு தான் நான் கொடுத்தேன். நான் அவனிடம் அவன் சொன்ன ராஜாவின் கதையை நினைவுபடுத்தினேன். உங்க கதையை எனக்கு ஞாபகம் வந்துச்சு கதிரவா. என் உயிர் போறது முக்கியமில்ல. அந்த பொண்ணு என்னை போல கஷ்டப்படக்கூடாது. நான் சாக தயார். ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக சாகிறேன் என்று என் அழுகை நடுவே சொன்னேன். நான் சொன்னதை கேட்டதும் கதிரவன் சட்டென்று அமைதியாகிவிட்டான். அவன் கண்களில் இருந்த கோபம் மறைந்தது. என் கண்ணீரை துடைத்தான். அவன் என்னை பார்த்தபோது அது காதலின் உச்சம். செவந்தி, நீ சாதாரண பொண்ணு இல்லை. நீ என் உயிர் இல்லை. நீ ஒரு தேவதை. என் அன்பு 100 மடங்கு அதிகமாயிடுச்சு என்றான். அவன் என்னை இறுக்கி அணைத்து கொண்ட போது என் இதயத்தில் இருந்த பாரம் குறைந்தது. கதிரவன் பெருமாளிடம் போய், சார், அவ திருடல, தியாகம் செஞ்சிருக்கா, எனக்கு புகார் வேண்டாம் என்று சொன்னான். அப்போது பெருமாள் அவர் சட்டைப்பையிலிருந்து ஒரு உரையை எடுத்து நீட்டினார். இது என்ன கதிரவா என்று கேட்டான். பெருமாள் சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கதிரவா, உங்க பொண்டாட்டி செஞ்சது எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுமா? இதை கேள்விப்பட்டது என் மனைவி உடனே 1,00,000 ரூபாயை எடுத்து என்னிடம் கொடுத்தாங்க. நம்மால முடிஞ்ச உதவியை செய்யுங்க, அவங்க தியாகம் வீண் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பணத்தை எடுத்துக்கோ, மீதி பணத்துக்கு என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரை பார்க்கிறேன். நீ கவலைப்படாம உன் பொண்டாட்டியை மருத்துவமனையில் சேரு என்றார். நான் நம்பவே இல்லை. நான் ஒரு நல்ல காரியத்திற்காக துறந்த என் பணம் வேறு ஒரு வடிவில் இன்னும் அதிகமாக எங்கள் கையை தேடி வந்தது. இதுதான் நம்பிக்கை, இதுதான் மனிதாபிமானம். கடவுள் எங்களை சோதித்தாலும் எங்கள் அன்பின் ஆழத்தை பார்த்து அருள் செய்கிறார் என்று உணர்ந்தேன். கதிரவன் அந்த பணத்துடன் மருத்துவமனைக்கு செல்ல தயாரானான். அப்போது ஆட்டோ டிரைவர் மாமா பதற்றத்துடன் ஓடி வந்தார். அவர் கையில் இருந்த பணம் முழுவதையும் கதிரவனிடம் கொடுத்தார். செவந்தி அம்மா, தயவு செஞ்சு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எனக்கு உங்க மனசு தெரிஞ்சு போச்சு. உங்க நிலைமையை புரிஞ்சுக்காம பணத்தை வாங்கக்கூடாதுன்னு என் மகள் கூட சொன்னான். நாங்க மீதி பணத்தை எப்படியாவது புரட்டிக்குவோம். ஆனா உங்க உயிர் எங்களுக்கு முக்கியம். உங்க உயிரை கொடுத்து எங்க மகளோட உயிரை நாங்க வாங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு மாமா அவர் கையில் இருந்த பணத்தை பிடிவாதமாக கதிரவனிடம் திணித்தார். என் தியாகம் இன்னொருவருக்கு பாடமாயிருக்கிறது. என் உயிர் என் தியாகத்தால் காப்பாற்றப்படுகிறது. கதிரவன், இல்ல மாமா, இதை நீங்களே வச்சுக்கங்க. எங்களுக்கு இப்போ பெருமாள் ஐயா உதவி பண்ணியிருக்கிறார் என்று நடந்த விஷயத்தை சொன்னான். ஆட்டோ டிரைவர் மாமா கண்ணீருடன் பெருமாள் மற்றும் எங்களுடைய மனித நேயத்தை வாழ்த்திச் சென்றார். எல்லா பணமும் சேர்ந்தது. கதிரவன் என்னை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தான். மருத்துவர்கள் என் நிலைமையின் தீவிரத்தை சொன்னார்கள். கதிரவன் பயப்படவில்லை. என்ன செலவானாலும் பரவாயில்லை டாக்டர், என் மனைவிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று உறுதியுடன் சொன்னான். நான் அறுவை சிகிச்சை மேசைக்கு செல்லும் போது கதிரவன் கையை பிடித்தேன். கதிரவா, நான் பயப்படல. நீங்க என்ன காதலிக்கிறீங்க. இந்த உலகமும் என்ன நேசிக்குது. நான் நிச்சயம் திரும்பி வருவேன் என்றேன். 6 மணி நேர அறுவை சிகிச்சை. நான் உணர்வை இழந்தேன். என் மனதுக்குள் ஆட்டோ டிரைவர் மாமாவின் மகள் சிரிப்பது போலவும் கதிரவன் என் கையை பிடிப்பது போலவும் ஒரு கனவு வந்து போனது. நான் கண்களை திறந்தபோது அருகில் இருந்த நாற்காலியில் கதிரவன் படுத்திருந்தான். அவன் முகம் வாடி இருந்தது. நான் மெதுவாக கையை அசைத்தேன். அவன் சட்டென்று எழுந்து என் கையை பிடித்தான். செவந்தி, நீ திரும்பி வந்துட்ட. நான் செத்து போயிடுவேன்னு பயந்தேன் என்று என் கையில் முத்தமிட்டான். அவனது கண்களில் நீர் கசிந்தது. நான் பலவீனமாக புன்னகைத்தேன். நான் வரமாட்டேன்னு எப்படி நினைச்சீங்க கதிரவா? உங்க நம்பிக்கை, என் மீதான உங்க அன்பு, நான் செஞ்ச தியாகம், இது எல்லாத்தையும் மீறி நான் எப்படி போக முடியும் என்றேன். அந்த மருத்துவமனையில் படுத்திருந்த போது எனக்கு புரிந்தது, உயிர் வாழ்வதை தாண்டி நல்ல மனசாட்சியுடன் வாழ்வதுதான் நிம்மதி. நான் முழுமையாக குணமாகி வீட்டிற்கு திரும்பினேன். எங்கள் வீடு இப்போதே ஒரு கோவில் போல தெரிந்தது. ஆட்டோ டிரைவர் மாமா அவ்வப்போது வந்து அவருடைய மகள் படிப்பில் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறாள் என்று சொல்லிவிட்டு செல்வார். பெருமாள் ஐயா தன் மனைவியுடன் வந்து எனக்கு பழங்கள் கொடுத்து சென்றார். ஒரு நாள் நான் கதிரவனிடம் சொன்னேன், கதிரவா, இனி நான் சும்மா இருக்க போறதில்லை.
நான் படிக்க போகிறேன், நிறைய பணம் சம்பாதித்து நம்மள மாதிரியே கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உதவி பண்ண போகிறேன். கதிரவன் சிரித்தான். நீ எப்பவுமே என் ராணி சிவந்தி, நீ நினைச்சதை செய், நான் உனக்கு துணையாய் இருப்பேன். அவனுடைய ஆதரவு உலகின் மிக சிறந்த பரிசு. என் அன்பான நண்பர்களே, என் வாழ்க்கை கதை உங்களுக்கு சுமையாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இந்த போராட்டத்தில் நான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு செயல். என்னிடம் பணம் இல்லை, ஆனால் நான் வைத்திருந்த மனிதநேய நம்பிக்கை என் உயிரை எனக்கு திரும்ப கொடுத்தது. என் கணவர் கதிரவனின் அன்பு, தன்னலம் பார்க்காத அவரது பாசம், என் உயிரை விட அவர் தன் உழைப்பை நேர்மையாக கொட்டியது. இதெல்லாம் தான் இந்த வாழ்க்கையின் அசல் மதிப்புகள். பணம் ஒரு உறவின் விலையை நிர்ணயிக்க முடியாது. அன்பும் தியாகமும், ஒருவரையொருவர் நம்பி இருப்பதும் தான் ஒரு குடும்பத்தின் ஆணிவேர். இந்த சமூகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஒரு நல்ல மனம் இருந்தால் 1000 நல்லவர்களை நாம் திரும்ப பார்க்க முடியும். என்னைப் போல நீங்கள் ஒருபோதும் நிதி நெருக்கடியில் சிக்கக்கூடாது. ஆனால் ஒருபோதும் மனிதநேயத்தை இழந்து விடாதீர்கள். உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைதான் இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத சொத்து. நண்பர்களே, இந்த கதை உங்கள் மனதில் ஒரு ஆழமான சிந்தனையை உருவாக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து ஒரு அற்புதமான திருப்பங்கள் நிறைந்த கதையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.